அண்மைச் செய்தி. சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரிப்பன் மாளிகை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் களத்திலிருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட். அங்கு எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? தூய்மை பணியாளர்களோட போராட்டம் 100வது நாளை எட்டியிருக்கிறது. கள நிலவரம் என்ன? வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக காவலர்கள் அதிக அளவு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மையத்தை கைவிட வேண்டும், மீண்டும் பழைய முறைப்படி தங்களை பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் இன்று அந்த போராட்டம் 100வது நாளை எட்டியிருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பிறகாக 2 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த போதும் அவர்களை காவலர்கள் ஆங்காங்கே வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில தான் கடந்த 4 மாதங்களாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் பள்ளி செலவுகளுக்கு கூட காசு இல்லாமல், வாடகை கொடுப்பதற்கு கூட காசு இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறோம் என தூய்மை பணியாளர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த 2 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மெரினா கடற்கரை கடல்ல இறங்கி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில அப்போதும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த 2 மண்டலங்களிலுமே வழக்கமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை காட்டிலும் மிக குறைவான அளவிலே தூய்மை பணியாளர்கள் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில மீண்டும் தங்களை பழைய முறைப்படி பணியமர்த்த வேண்டும், அதே போல அந்த 2 மண்டலங்களிலுமே தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் 100வது நாளை எட்டியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 100வது நாள் போராட்டம் என்பதால தலைமை செயலகம், கலைஞர் நினைவிடம், அதே போல உழைப்பாளர் சிலை, ரிப்பன் மாளிகை, கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில தான் இன்றும் அவர்கள் போராட்டத்தை மேற்கொள்வார்கள் என்கின்ற தகவலின் அடிப்படையில் ரிப்பன் மாளிகை வெளியே உள்ளேயும் காவலர்கள் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மெரினா கடற்கரை பகுதிகள், தலைமை செயலகம், உழைப்பாளர் சிலை அந்த இடங்களிலுமே காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த 2 மண்டலங்களுமே தற்பொழுது வரைக்கும் நேரடியாக தூய்மை பணியாளர்கள் மீண்டும் அவர்கள் பணியில் சேர்த்துக் கொள்ளலாம். அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் இருக்கும். அவர்கள் பணியிலிருந்து நீக்க மாட்டார்கள். அவர்களுக்கான போதிய ஊதியம் வழங்கப்படும் என மாநகராட்சி சார்பாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தங்களை மீண்டும் பழைய முறைப்படி பணியமர்த்த வேண்டும், அந்த 2 மண்டலங்களுமே தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த போராட்டத்தின் 100வது நாள் இன்று எட்டியிருக்கக்கூடிய நிலையில சென்னையில தலைமை செயலகம், ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் இன்று போராட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த அனைத்து இடங்களிலுமே தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகையில உள்ள வரக்கூடிய எதுக்காக வரீங்க, அவங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இன்றைய தினம் அவர்கள் ரிப்பன் மாளிகையில போராட முற்படும் பொழுது காவல்துறையால் அவர்களை கைது செய்வதற்காக அரசு பேருந்துகளும் இந்த இடத்துல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இன்று 100வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில ரிப்பன் மாளிகை, தலைமை செயலகம், மெரினா உள்ளிட்ட இடங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.